திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பு ஒரு ஆன்மீக அனுபவம். அன்பு ஆழமான உணர்தலாகும், பரவசமாகும். வெறும் வார்த்தை ஜாலங்கள் அல்ல. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். 2 கண்களை விட 4 கண்கள் மேலானவை. அப்போது உங்களுக்கு ஒரு முழுமையான காட்சி கிடைக்கும். 4 திசைகளிலும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். தியானமில்லாத அன்பு நிச்சயமாக தனித்து போகும். தியானத்தோடு மட்டுமே அன்பு சாத்தியம். ஒரு அடர்ந்த காட்டில் மலர்ந்து மனம் வீசும் அழகிய மலரை புகழ்வதற்கு யாருமே இல்லாத நிலையில், யாருமே அந்த நறுமணத்தை அறியாத தன்மையில், அது எவ்வளவு அழகானது என்று சொல்ல யாரும் இல்லாத நிலையில், அதன் அழகை கண்டு ஆனந்தம் அடைய பங்கிட்டுக் கொள்ள யாருமே இல்லாத வெறுமை நிலையில், அந்த அழகிய மனமுள்ள மலர்ந்த மலருக்கு என்ன நேரிடும்? அவை மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதை தவிர அதற்கு வேறொன்றும் தெரியாது. அது எப்போதும் தனது மகிழ்ச்சியை கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டேதான் இருக்கும். அது எப்போதும் தனது மகிழ்ச்சியை கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டேதான் இருக்கும். அடுத்தவர் அன்பு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் அன்பை கொடுத்து கொண்டே இருங்கள். அந்த அடர்ந்த காட்டின் நடுவே சிரிக்கும் மலர்ந்து சிரிக்கும் அந்த அடர்ந்த காட்டின் நடுவே மலர்ந்து சிரிக்கும் மலரை போல என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி அன்போடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.